சில புத்தகங்களும் படிச்சிருக்கு. அதுல இருந்து வர ஒரு சந்தேகம். அது இருந்து கேட்கிறேன். குர்ஜீஃப்னு ஒரு அவர் ஒரு பிலாசபர்னு சொல்லி சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி மெட்டீரியல் வந்து ஒரு அளவுல தான் இருக்கு. எல்லா பொருள்களும் எப்படி ஒரு அளவோட தான் இருக்குதோ, அது போல நாலேஜ்ன்றதும் ஒரு அளவோட தான் இருக்கு. இது வந்து எல்லாத்தாலையும் எடுத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி அவரோட சீடர்கள் கிட்ட அவர் சொல்றாரு. இது மாதிரி இதை நான் கொடுத்தாலுமே எல்லாராலையும் எடுத்துக்க முடியாது. ஸோ அதனாலதான் நான் சில பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லார் கையிலையும் பவர் இருக்கு. எல்லாராலையும் புத்தாவாக முடியுமா? நான் கேட்கிற கேள்வி சரியா கேட்கணுங்களா? இந்த நாலேஜ் ஞானம் அடைதுன்றது எல்லாருக்குமே சாத்தியமா, இல்ல எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட நபர்களால தான் முடியுமா? இந்த சொசைட்டில ஒரு குறிப்பிட்ட டயத்துல குறிப்பிட்ட பேர்களால மட்டும்தான் முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறேங்கய்யா. கேள்வி சரியா கேட்டனாங்கய்யா? கேள்வி புரியுதுங்கய்யா. இப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. எல்லாரும் ஞானம் அடைய முடியுமா, எல்லாரும் என்லைட்டன் ஆக முடியுமான்றதான் ஒரு கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்ல பார்க்கலாம். ஒன்று டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கணும், இன்னொன்று வந்து பீப்புள். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து தண்ணியில நீந்திட்டு போக முடியுமா, இல்லை தண்ணியை கடந்து போக முடியுமான்ற ஒரு கேள்வி வச்சுன்னா, எல்லாராலையும் போக முடியுமான்னா, போட்டு இருந்துச்சுன்னா எல்லாராலையும் போகலாம். சப்போஸ் போட்டே இல்லைன்னா அப்போ அது டெக்னாலஜி ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம போட் சரியா செய்ய தெரியல, கொஞ்சம் பாதி தூரத்துல போய் உடஞ்சி விழுந்துடுது, இல்ல சில பேர் வெயிட்டு தூக்கிட்டு அந்த போட் போக முடியல, ஒல்லியா இருக்கவங்க மட்டும் தான் போகுதுன்னா அப்போ இன்னும் டெக்னாலஜி சரியா வளரலன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் டெக்னாலஜி வந்து இப்போ டெவலப் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு கட்டா இருந்தது, ஒரு ஷேப்பா போட் ஆகி இப்போ மோட்டர் போட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஐயாவுடைய இது வரும்போது ஒரு மோட்டர் போட் கிட்ட வந்துடுச்சு அது. ஸோ இப்போ வந்து டெக்னாலஜி வந்து ஃபுல்லா வந்துடுச்சு. பட் டெக்னாலஜி ஃபுல்லா வந்ததுனாலே எல்லாம் போயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பீப்புளோட சாய்ஸும் இருக்கு. ஸோ கரையில இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பக்கம் போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு அந்த போட்ல ஏறி அதுக்காக எஃபர்ட் எடுத்து போகணும். ஸோ அப்போ பீப்புளோட சாய்ஸும் இருக்கு. ஸோ இப்போ அட்லீஸ்ட் முன்னாடி வந்து நீங்க ஞானம் அடையணும்னா கூட சுத்த விடுவாங்க. பல ஜென்மங்களா சுத்த விட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஏதோ நம்மளா புரியும், அறகுறையா புரியும். நம்ம என்லைட் ஆனாலும் லிபரேட் ஆனாலுமே நம்மளுக்கு அதை பத்தி சரியான ஒரு நாலேஜ் இருக்காது. நம்ம தப்பா சொல்லி கொடுப்போம், நம்ம லிபரேட்டடா இருப்போம், ஆனா தப்பா சொல்லி கொடுப்போம், அவங்க குழப்பத்துல இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் போய் அட்லீஸ்ட் ஒரு என்லைட்மெண்ட்னா என்ன, லிபரேஷன்னா என்னன்னு ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சு டெக்னாலஜி டெவலப். இப்போ வந்து பீப்புளோட சாய்ஸ். இது பீப்புளுக்கு வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் சூஸ் பண்ணணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல. ஸோ அவங்கவுங்க இல்ல எனக்கு இப்போதைக்கு எனக்கு மணி ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், எனக்கு அது கிடைச்சாலே போதும்னு இருக்கு, அதுக்கே என்னால எனர்ஜி அதை தவிர என்னால யோசிக்க முடியலன்னும் போது அவங்க மணி பின்னாடி தான் ஓடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மணி, அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்டேட்டஸ், பவர், ஃபேம்லாம் ஓடி அப்புறம் இதெல்லாம் வேணாம், இது தவிர வேற ஏதாவது இருக்கான்னு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தான் இந்த மோட்டர் போட்டை பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு இது இருக்கும். ஸோ அதனால நம்ம எல்லாரையும் புடிச்சு வந்து மோட்டர் போட் ரெடி ஆயிடுச்சுன்னு போட்டு ஏற்ற முடியாது. அட்லீஸ்ட் நம்ம டெக்னாலஜி ரெடி ஆயிடுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இப்போ எப்போ ஹியூமனிட்டி சூஸ் பண்ணுதோ அப்போ தே கேன் கோ அதர் ஷோ. புரியுதுங்க. வாய்ப்பு இருக்கு, அதை பயன்படுத்திக்கிறது மக்களுடைய விருப்பம். வாய்ப்பு இருக்கு, எல்லாரும் போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த ஆப்ஷன் இருக்கு. முன்னாடி ஆப்ஷன் கூட இல்லை நம்மளுக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்ப நல்ல நிறைய வாய்ப்புகள். கடவுளுக்கு நன்றி ஐயா. நன்றிங்க. வணக்கம். நன்றி.